ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ. டைம் எடுத்து இவ்வளோ நேரம் எங்கள் டீமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நார்மலாக இப்போது ஆஃப் லேட்டாக எல்லா லான்ச்லையும் என்னை கடைசி பேச வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இல்லை நான் சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லி ஓடிடுவேன். இந்த வாட்டி உங்கள் பெர்மிஷனோட கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சுதர்ஷன் நீங்கள் வந்து 2 வார்த்தைகள் பேசணும். அவர் எல்லா ஆக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, படத்தில் நடித்தவங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் வாங்க. இன்ஃபேக்ட் சுதர்ஷன் ஒன்ஸ் மோரில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இப்போது இன்னொரு படத்தில் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவரும் தனியாக நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் ஒன்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் ஆரம்பிக்கிறேன். சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டே ஒர்க் தான். எனக்கு ஸ்ரீகாந்த் ப்ரோ கூப்பிட்டாங்க யுவராஜன் நான் சொல்லி. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது அர்ஜுன் ப்ரோவோடும் ஆதித்யா அவங்களோடய இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீகாந்த் ப்ரோ அண்ட் யுவராஜனா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சஜி சார் சொன்னது தான் மறுபடியும் நமக்கு இதுக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. ஸோ தேங்க்யூ. ஃபைனலி ஒன்ஸ் மோர். ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு லைனோட வந்தார். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் ஒரு டிரெக்டர், சூர்யா நாராயண் சொல்லி. இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருந்தேன். பட் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணார். சார் ஓகே சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது லைன். ஸோ சார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். முடிச்சுட்டு அப்போ தான் போர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறீங்க? இல்லை விஜய் அசிஸ்ட் பண்ணுறேன், நான் தான் தமிழ் டயலாக்ஸ் இந்த படத்துக்கு. சார் சூப்பர் வாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டெய்லி ஸ்ரீகாந்த் தான் வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போது ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக சொல்லிட்டு போனார். நீங்கள் தான் நான் நரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் அவரோடய நான் படம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் அவர் சொல்லலை. அவர் என்கிட்ட கதை நரேட் பண்ணார். பட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் போய் பிட்ச் பண்ணார் இந்த கதை. அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹீரோ வேறு யாராச்சும் காஸ்ட் பண்ணிக்கலாமே. அந்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட தி ஒன்லி திங் அவர் சொன்னது, இல்லை அர்ஜுன் தாஸோட நான் பண்ணுறேன், அர்ஜுன் தாஸோட பண்ணுறேன். அது அவர் சொல்லவே இல்லை. ஃபைனலி ரொம்ப நாள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். நான் என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவர் ஃபைனலி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி சாருக்கு $1 million கதை போய் நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணார். சார் ஓகே. தென் ஃபைனலி யுவராஜ் பிரதரை போய் மீட் பண்ணிட்டு கதையை நரேட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக் வாவ் ஸ்ரீகாந்த், யூனோ குட் நைட் லவரோட ப்ரொடியூசர். அண்ட் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா யுவராஜ் ரொம்ப பர்டிகுலர் இருப்பார் ஸ்கிரிப்டை பற்றி. ஸோ ஐ செட் வெரி குட். தென் அப்படி தான் ஃபைனலி யுவராஜை மீட் பண்ணேன். பட் யுவராஜ் நான் உங்களை பற்றி நான் கடைசியில் வரேன், டீம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு விஷயம், எல்லாமே இதில் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சார் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சத்தியமாக செட்டில் இப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். திடீர்னு இங்கே மேலில் வந்து எல்லாருமே சார்னு போட்டிங்க. பட் இல்லை, ஸ்டில் தி சேம் ஒன்லி. ஐ நோ நிறையா டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். பட் ஆனாலும் பட் ஸ்ரீகாந்த் கெட்டிங் பேக், தேங்க்யூ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தரை காஸ்ட் பண்ணிக்கலாம். பட் யூ ஸ்டுட் பை மீ அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட் பார்க்கும்போது த ஹாப்பியஸ்ட் நான் யாருக்கு இருக்கேன்னா அது ஸ்ரீகாந்த்காக தான். ஏன்னா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி வேறு படங்கள் அவங்களோட வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சோனா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். பட் இப்போ சோனாவும் 2 படம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ நோ இந்த படம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ரகு. ஐ ஹோப் நீங்கள் என்விஷன் பண்ண ரகு நீங்கள் ஃபைனலி எடிட்டில் பார்த்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக், ஃபைனலி அவர் செட்டில் ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னதில்லை. ஃபைனலி ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு ஃபைனலி. ஏன்னா எப்போவுமே அவர் சொன்ன மாதிரி எங்களை அஞ்சலி, இந்திரா அண்ட் ரகுவை தான் அட்ரெஸ் பண்ணுவார் செட்டில். எப்போவுமே ஷூட் பண்ணும்போது சூப்பர்ப் இந்திரா, சூப்பர்ப் அஞ்சலி, இந்த சூப்பர்ப் ரகுன்னு நான் கேட்டதே கிடையாது. ஃபைனலி இன்றைக்கி தான் அந்த ஃபீட்பேக்கே கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஹோப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யூ வின் அண்ட் வின் பிக் ஆன் 20th August. ஃபாக்ஸி அரவிந்த் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட இன்னொரு படம் பண்ணிட்டேன். பட் சூப்பர்பான விஷுவல்ஸ், தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ்,
அகெயின் சூப்பர் ட்ரெய்லர். நானும் ஆன் த வே ஷூட் முடிச்சு வரும்போது தான் ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர், வெரி வெரி நைஸ், ஆல் த எடிட் so far. ஆனால் படமும் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஸ்ரீகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ ஐம் ஷுர் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்சர் மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்சர் சொன்னார் ஆடினேன்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஸ் ஒருத்தி பாட்டு வரும்போது நிறைய பேர் கலாய்ச்சாங்க, எதுக்கடா உனக்கு இந்த வேலை, ஏன்டா ஆடுறேன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இங்கே அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காலேஜில் யூனோ ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அவன் ஆடுறான், பாடுறான். ஸோ அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு டு ஷோ டான்ஸ் ஆட வராதுன்னு காட்டுறது இன்னும் கஷ்டமா இருந்தது. ஸோ அப்சர் தேங்க்யூ ஃபார் தட், அந்த மாதிரி ஆட வச்சதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி ஆடி இருக்கேன்னு. அது கொஞ்சம் ஸ்ரீகாந்த் வேர்டில் க்யூட்டாக யூனோ ஸ்டெப்பு தெரியாமல் அப்படி ஆடுற ஒரு பையனாக ஆடணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் அந்த ட்ரோல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும், அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். So thank you, Master, to all the friends here. Hisham. ஸோ ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் 16-17 பாட்டு. ஐ வாஸ் லைக், எப்பவுமே ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி பண்ணணும்னு இருந்தது எனக்கு. பட் ஐ செட், யார் கம்போஸ் பண்ண போகிறா? இல்லை எனக்கு இன்னும் ஒன்று பண்ணணும். அண்ட் அவரோட ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் மோஸ்ட்லி மணி சரோட படங்கள் தான் இருக்கும். ஸோ நான் நினச்சிருந்தேன் சரி யார் பண்ணலாம். ஸோ நான் ஹிஷாம்கிட்ட ஹிருதயம்க்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் நம்பர் கேட்டு நான் பேசி, பிரதர் சூப்பர் ஒர்க் அண்ட் ஹோப்ஃபுல்லி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஆஸ் யூஷுவல் ஷோர் பிரதர், தேங்க்யூ பிரதர், வி வில் ஒர்க் பிரதர் நான் சொல்லியிருந்தேன். ஐ சார் ஓகே வா. தென் ஃபைனலி ஸ்ரீகாந்த் நரேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னேன், இந்த மாதிரி ஹிஷாம் கேட்டு பார்க்கலாமா. ஸோ ஹி செட் சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் கால் அப் ஹிஷாம் அண்ட் ஐ சார், ஹிஷாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஸ்ரீகாந்த் சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு, மீட் பண்ணி பாருங்கள், ஒரு 17 பாட்டு இருக்குது, யூனோ டிஃப்ரெண்ட் யூனோ டிஃப்ரெண்ட் ஆல்பமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், மீட் பண்ணி பாருங்கள். ஷோர் பிரதர், மீட் பண்ணுறேன் பிரதர் சொல்லி ஸ்ரீகாந்த் ஃபைனலி ஐ திங்க் அவங்க மீட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் சொல்லியிருந்தேன், நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு வைப் செட் ஆகுதுன்னா வை நாட். ஸோ ஐ திங்க் பேசினார் ஹிஷாம்கிட்ட. ஐ திங்க் ஃபைனலி கொச்சினில் மீட் பண்ணாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஸ்ரீகாந்த் இந்த கால் வந்துச்சு, ஹிஷாம் இஸ் ஆன் போர்ட். ஐ செட் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஹிஷாமும் வந்துட்டார். பட் தேங்க்யூ ஹிஷாம் ஃபார் திஸ். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. அண்ட் நாட் ஓன்லி யூ பட் ஐஷா ஆல்சோ. ஸோ இவங்களோட ஒய்ஃப் என்னோட யூனோ பிக்கஸ்ட் கிரிட்டிக். அவங்களும் எனக்கு ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ, யூ பிகம் ஃபேமிலி நவ். அடுத்த படமும் பண்ணுறோம். யுவராஜ் பிரதர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்தில் அதுக்கப்புறமும் டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ஆஃப்டர் திஸ். யூ ஆர் த சோல் ஆஃப் ஒன்ஸ் மோர். ஸோ த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். ஐம் ஹாப்பி தட் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கீங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். சோனா ஃபர்ஸ்ட். ஸோ சோனா வந்து ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது என்கிட்ட அப்போவே சொன்னார், அஞ்சலி இருக்காங்க, இந்திரா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் ஃபிக்ஸ் இல்லை. பட் எப்பவுமே கேட்பேன் ஸ்ரீகாந்த், இந்திரா யார், இப்படி இருக்கணும், மிஸ்டீரியஸாக இருக்கணும், அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும். சரிடா ஸ்ரீகாந்த், யார் மைண்டில் வச்சு, இல்லை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஐ வாஸ் லைக், டே ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் பேர் சொல்கிறா, யார்? இல்லை எனக்கு அவர் மிஸ்டீரியஸாக இருக்கணும், ஸ்மைல் பண்ணா இப்படி. நான் ஐ கேவ் அப். சரி ஓகே ஸ்ரீகாந்த், நீ ஃபைனலி இந்திரா காசு பண்ணதுக்கப்புறம் நீ சொல்லு. இந்திரா விட்டான், அஞ்சலியை காஸ்ட் பண்ணிட்டோம், அதித்தி சங்கர் ஓகே சொல்லிட்டாங்க. கேட்ட உடனே ஐ செட் வெரி குட். ஃபைனலி ஐ திங்க் ரஞ்சித் சார் அகெயின் மறுபடியும் ஸ்ரீகாந்த் $1 million இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஞ்சித் ஜெயக்குடி சார். சோனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீகாந்த்க்கு ரஞ்சித் ஜெயக்குடி சார். ஸோ ஃபைனலி சோனாவை மீட் பண்ணோம் ஆஃபீஸில். ஃபைனலி ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க அண்ட் மீட் பண்ணோம். அண்ட் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சோனா, இப்போ நீங்கள் 2 படம் பண்ணுறீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் லவ்ஸ் இந்திரா. அதித்தி, ஐ ரிமெம்பர் ஸ்ரீகாந்த் வந்து நரேஷன், ஐ திங்க் சங்கர் சார் வீட்டுக்கு போய் நரேஷன் முடிச்சார். அண்ட் தென் ஃபோன் பண்ணேன். ஹி வாஸ் லைக், ஐ திங்க் ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரியாக்ஷன் பார்த்து. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் எவ்வளோ, 1 நாள் எடுத்தாங்களா 2 நாள் எடுத்தாங்களா?
2 டேஸ்னோ ஒரு 2 நாள். ஸோ ஸ்ரீகாந்த் மறுபடியும் ப்ரெஷரில் எப்படியே இருந்து ஐயோ அது இன்னும் சொல்ல எதுவுமே சொல்ல தெரில என்ன நடக்க போகுது அஞ்சலி அஞ்சலி ஐ நீட் டு நோ. தென் ஃபைனலி ஐ திங்க் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அவங்க சொன்ன மாதிரி 2 வாட்டி மீட் பண்ணேன். ஃபைனலி செட்டில் மீட் பண்ணேன். ரொம்ப அழகா சார் ஹவ் யூ சார்லாம் சொன்னாங்க. சரி ஓகே. செகண்ட் டே ஷூட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மைலிங் ஷாட் சத்தமாக சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே அன்றைக்கி ஐ திங்க் ஐஸ் பிரேக் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஈவினிங்லேருந்து தாஸு வாடி அப்படி தான் பேசுவாங்கண்ணே. டீனா தாஸோட டி இல்லை இந்த வாடி போடி அந்த டி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அதித்தி. சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் அஞ்சலி வந்து அந்த எனர்ஜி வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். You've become a fantastic friend and I wish you all the very best. And நான் கண்டிப்பாக சொல்லணும் about you and about Sona and Aditi. ஐ திங்க் ஸ்ரீகாந்த் சொன்னார் ரகு வந்து அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்குது அவர் பயங்கரமாக கேரி பண்ணார். பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே நான் இது பதிவு பண்ணுறேன். இஃப் நாட் ஃபார் போத் ஆஃப் யூ ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் பீன் ஏபிள் டு பி ரகு. For the wonderful, wonderful women that both of you are inside out. I think normally ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். நான் இது இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. ஏன்னா எனக்கு என்றைக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லை. சரி ஓகே ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாமா வேணாமனு எல்லாரும் சொல்லி ரொமான்ஸான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஓகே சரி வருமா இல்லையான்னு சொல்லி. பட் ஐ திங்க் 2 பேரும் அவங்க கொடுத்த சப்போர்ட் அவங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல் 2 பேருக்கும். ஏன்னா ஸ்ரீகாந்தோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படி இருக்கணும், இந்திராவோட நீங்கள் இப்படி இருக்கணும், அஞ்சலியோட நீங்கள் இப்படி இருக்கணும். ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக ரகுவோட கேரக்டர் நல்லா புல் ஆஃப் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவராஜ் பிரதர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் ரொம்ப சாதாரணமாக இல்லை 3 கால் ஷீட் பண்ணிட்டார் இதெல்லாம் சொன்னார். அது ஏன் பண்ணேன்னா ஏன்னா அவரும் அவ்வளோ பேஷண்டாக இருக்கார் அபவுட் த ஃபில்ம். அண்ட் அவர் சொன்னார் நம்ம பேட்டா கொடுக்கல இதெல்லாம் அவன் ரொம்ப நல்லா தான் சார் பார்த்துட்டாரு சார் மொத்த டீமையும் அவர் ரொம்ப அழகாக பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ பேஷண்டாக இருக்கார், அவ்வளோ லவ் அவருக்கு இருக்குது சினிமா மேலே. ஸோ பிரதர் தேங்க்யூ. திஸ் ஜேர்னி உங்களுக்கும் ரொம்ப லாங்னு தெரியும், இந்த படத்துக்கு நீங்கள் படங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் ஒன்ஸ் மோரோட அந்த ட்ரீம் எனக்கு தெரியும். ரொம்ப அந்த ஹாப்பினஸ் தெரிஞ்சிடும் உங்கள் ஃபேஸில் இன்றைக்கி பார்க்கும்போது. ஸோ ரியலி ஹோப்பிங் இது $1 million சக்ஸஸ் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். அண்ட் ஆகஸ்ட் 28th $1 million ப்ரொடக்ஷனில் இன்னொரு $1 million ஸ்டுடியோஸில் இன்னொரு பிளாக் பஸ்டர் இந்த படமாக அமையணும்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் யுவராஜ் பிரதர். அண்ட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நீங்கள் சார்கிட்ட 10 படங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் தேங்க்யூ. அது வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ யுவராஜ் பிரதர். அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் உங்கள் பேஷன்ஸ்க்கு ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுங்க. ஒன்ஸ் மோர் படம் பற்றி நான் சொல்லணும்னா இப்போது உள்ளே வரும்போது அவங்க இங்கே இருக்காங்களா இல்லைன்னு தெரில. அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே ஃபைனலி ட்ரெயிலர் பார்த்துக்கப்புறம் மேம் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஷூட்லேருந்து நேராக வரேன், நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தோன்னே ப்ளே ஆன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது ஸோ குட் டு சி யூ லைக் திஸ்ன்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் வெளியே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. கிருபா. ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு அதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குது ஆஸ் அ லேடி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்க சொன்னாங்க அவங்க அழுதுட்டாங்க அந்த ஸ்க்ரீனிங்லன்னு. ஸோ ஐ செட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்தால் ஆக்சுவலி இல்லை நல்லா இருந்தது அதனால தான் அழுதேன். ஸோ தேங்க்யூ. அந்த ஃபீட்பேக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்குறேன் ஒன்ஸ் மோர் பற்றி. இன்னி தான் இன்ஃபேக்ட் டைரக்டர்லேருந்தே என்னோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நிறைய பேர் கேட்டாங்க சரி ஓகே வாய் ஒன்ஸ் மோர். நிறைய இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே எப்பவுமே ஒன்ஸ் மோர் இப்போ வருது. அதுக்கு பெரிய காரணம் ஐ திங்க் இஸ் ஃபாக்ஸ் ஹீரோ விஷுவல்ஸ், ஸ்ரீகாந்த் டிரெக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஷாம் யுவர் மியூசிக். பட் ஏன் ஒன்ஸ் மோர்னா ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது ஒரு ரொம்ப க்ளீன் அழகான ரியலிஸ்டிக்
எமோஷன் இருக்கிற ஒரு ட்ராமா, இதில் ஒரு ஹீலிங் இருக்குது, ஹோப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம். இல்லை இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்போ சார் இந்த தம்மு சரக்கு இல்லாமல் எல்லாம் நடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு நோட் போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். என்னோட தியேட்டர் ரவுண்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்தம், வெட்டு, குத்து, கத்தி இல்லாமல் ஒரு படம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் அம்மா அண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு லவ் படம் பண்ணலாமேன்னு. ஸோ ஒரு ரொம்ப க்ளீன் ஃபிலிம், எந்த ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் இல்லாமல் உமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஸ்ரீகாந்தோட விஷனில் ஒரு படம். இதில் ஹார்ட் பிரேக் இருக்குது, ஹோப் இருக்குது, அண்ட் லாட் ஆஃப் லவ் தட் இஸ் தேர். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சுதர்ஷன் கேட்டார், நார்மலி ஹீரோயின் ஓட ரோல்ஸ் எப்படி இருக்கு, வித் டைம் இட்ஸ் சேஞ்சிங், பட் இதில் ஐ கேன் டெல் யூ போத் த ஹீரோயின்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் ஹிஷாம். அண்ட் அதித்தியும் சரி, சோனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப அழகான ரோல் இருக்குது. இல்லை தம் இல்லை, சரக்கு இல்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, உமனை இல்ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான, க்யூட், ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸ்ரீகாந்தோட what is the line you use? This is your love letter to Mani sir. So அதுதான் once more ஸ்ரீகாந்தோட love letter to Mani sir. So all the very best Srikanth. And August 28th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள். a new version of me, hopefully. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் சுதர்ஷன் கேட்குற மாதிரி, நீங்கள் ஐ லவ் யூ இந்த வாய்ஸில் எப்படி சொல்வீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டியா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொமான்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ நோ ரொம்ப லேட்டாக இருக்குது, பட் இந்த ஒரு மேடை இந்த வாட்டி டக்குன்னு முடிச்சிடன்னு சொல்லி ஓட வேணான்னு பார்த்தேன். தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வெங்கட், தேங்க்யூ டு யூ இஸ் வெல். நீங்கள் உங்கள் என்டையர் டீம் நான் சூப்பராக ப்ரமோட் பண்ணுறீங்க படத்தை. தேங்க்யூ வெரி மச் வெங்கட். ஏடிஸ் பாய்ஸ், சாரி உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய பேர் நீங்கள் படங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சில பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நீங்களே ப்ரொடியூசர்ஸை தேடுறீங்க. ஸோ சில பேர் குழந்தைங்கள் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஓகே. ஸோ பட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹிஷாம், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. ஸ்ரீகாந்த், we'll talk 28th August பேசுவோம் after the first show. To both you wonderful ladies, I wish you the best. Yeah, thank you. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஒன்ஸ் மோர் டீம், குட் ஈவினிங். ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நமக்காக, ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சேயிங் தேங்க்யூ டு ப்ரொடியூசர் யுவராஜ் சார். வெரி பிக் தேங்க்யூ சார். எதுக்குன்னா, ஃபார் கிவிங் ஸ்ரீகாந்த் சார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பிகாஸ் ஆஃப் யூ we get to give once more to everybody out there. Thank you, sir. This man, my director, has given his blood, his sweat, his heart and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Srikanth sir. Thank you. நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. ஸோ ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் பிளேயிங் திஸ் அஞ்சலி கேரக்டர் ஹீல்ட் மீ அண்ட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார் ஃபார் தட். அண்ட் ஹிஷாம் has given an amazing album, not just as part of the crew, but even as an audience. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு, கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ so much ஹிஷாம். Sorry, I'm little emotional. Also thanks to all the ADs. ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்டே இல்லாமல், பட் ஸோ ஸ்வீட் and a talented team of boys. Thank you so much, boys. Seriously, I think you guys helped run the show. So thank you to the costume department, Nava, Nancy, everybody, and our DOP Foxy. ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபாக்ஸி. அண்ட் சோனா,
you're making a debut with this movie. I wish you all the best. நானும் கொஞ்சம் பாட்டில் படத்துலலாம் பார்க்கும்போது I was also eyeing you. Very beautiful girl, very talented girl. I hope you get many, many, many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன், அங்கே ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் த தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு கோஸ்டாராக மீட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் I've had a beautiful journey with you. ஒரு கோஸ்டாராக ஆரம்பித்து finishing this project as a very, very great friend of mine. Thank you so much. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், he's worked so hard and I think he's done a beautiful job. ஒரு வில்லனாக அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாகவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அதே லவ் கொடுங்க. அண்ட் ஜஸ்ட் அ பிக் தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட், he's no more, but I'm so happy that he worked with me. நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க். அண்ட் ப்ளீஸ் வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆர் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு அப்படி தான் இந்த படம், இந்த டீம் ஃபார் மீ. இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ I think this team and my family and friends know how long I've waited for this release. So this is very special. I want to say thank you to Srikanth for giving me Indra. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் இவ்வளோ லேயர்டான ஒரு கேரக்டர் கிடைச்சது பெரிய விஷயம். தேங்க்யூ. அண்ட் டு யுவராஜ் சார் ஃபார் $1 million. தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் திஸ் ஃபில்ம். To Nash, to Foxy is not here, but for all the beautiful frames, all the cast and crew, to Hisham for giving me Indra, Apram, Arjun he's been so supportive since the beginning and fed me some great yummy Chennai food. And Aditi also since day one, so I'm very lucky. I want to say a big thank you to the ADs. They helped me a lot with my dialogues and scenes. To Nava for the costumes, all the cast and crew, all the technicians, thank you. So finally August 28th ku release ஆக போகுது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்தும் நானும். அண்ட் வந்து எமோஷனலாக இருக்குது. ஸ்ரீகாந்த் ஃபைனலி டேட் போட்டோம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஏன் இந்த எமோஷன்ஸ்னால், நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த பையனோட ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதையை கொண்டு வந்தார். ஸோ படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அண்ட் வந்து இந்த படத்தில் எந்த எஸ்தெட்டிக்ஸ், இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தோட பெரிய உழைப்பு இது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் கூட அதுக்கப்புறம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்துக்காக, இந்த படத்தோட ரிலீஸுக்காக எல்லாத்தையுமே முழுசாக கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கம்பெனிக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அண்ட் வந்து தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ஆல் த யுவர் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி சீரியஸாகவே இது வந்து உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா உழைப்புக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பேச ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை.
அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கின திங் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். எதையா பண்ணணும், எதாச்சும் பண்ணணும், சரி இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்றத சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கர செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துகிட்ருக்கு. நான் வந்து நாட் ஒன்லி ஒரு ட்ராக், ஆக்சுவலி மிஸ்ஸோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராவிலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கேட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர், ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொன்ன அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து அதித்தி வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி ஓகே, ஸோ இந்த பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போதும் அதித்தி வந்தாங்க. ஸோ கதை கேட்ட டைமில் இருந்து அதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது சொல்லாமான்லாம் தெரில. என்னென்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபிலிம் தான், பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சேலரியுமே என்னென்னா இந்த படத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து இல்லை நான் ஆர்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு இந்த நம்பர் தான் இருக்குது, ஓகேவா, ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே சூப்பராக இவ்வளோ தூரம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடித்ததுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி அதித்தி, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து அர்ஜுன் ப்ரோ, ஆக்சுவலி ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசியிருக்கோம், நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த படம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த படம் அவர் வந்து பெருசாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அவ்வளோ கண்முன்னாடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிபிள் கால் ஷீட் ஷூட் பண்ணாலுமே வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நைட்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எந்த டைமில் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு சின்ன முகசுலிவும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கால் ஷீட் நடிக்க சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியும். இப்போ 2 கால் ஷீட் 3 கால் ஷீட் போகும்போது கூட இல்லை, ஓகே பண்ணிடலாம், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் கொடுத்த உழைப்பு வந்து பெருசு. ஸோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் திருப்பி தரணும்னு ஆசைப்பட்றோம். ஆகஸ்ட் 28 அது கண்டிப்பாக நடக்கும் பிரதர், ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய நன்றி. உண்மையாகவே ஒர்க் எல்லோரும் இந்த ஒரு 2 இயர்ஸ் கேப்பில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கேட்டு கூடவே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படம் வந்து நிறைய சின்ன சூழலில் கரெக்டாக கொண்டு வர முடியாதான்னு யோசிக்கும் போதும் சரவணன் சாரோட சப்போர்ட் வந்து பெருசு சார். நான் வந்து இப்போது இந்த படத்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டேட் போட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.
அண்ட் வந்து விவேக் பிரதர் ரொம்ப தேங்க்யூ ஓவர்சீஸ்க்காக. அண்ட் வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் நாகநாதன் அண்ட் வம்சி சார், ப்ரமோஷன்ஸ் வெங்கட். இப்போ நம்ம டீம் இருக்காங்களா? வெங்கட் மேலே வந்துரு. சாஜன், மணி. ஸோ வாடா, இவ்வளோ தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. ரொம்ப பெரிய டீம் ஆக்சுவலி. ராம் வாடா, யாராவது இந்த வந்துருங்கடா, மறந்துடுவேன். ஸோ இந்த சுதர்சன் நீ வந்துடுறா, வாடா வாடா வா, சும்மா ஜாலியாக வா, எல்லாரும் வராங்கடியோ, வாடா அப்படி வாடா. ஸோ வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு லாஸ்ட்டாக பிளான், ஒரு ஷார்ட்டர் டைமில் பிளான் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அவுட்புட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ப்ரமோஷன் பிளானிங்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், இந்த படத்தில் முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே இப்போ அவங்கவுங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான படம், எமோஷனாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த படத்தை கதை கேட்ட நாள்லேருந்து அதை பெரிய தேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை கிட்டத்தட்ட நிறைவேற மாதிரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு ஜென்யூனான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். நான் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்ல, ஜென்யூனாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கிம்மிக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். 28ஆம் தேதி ஒன்ஸ் மோர் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். லவ் லெட்டர் என்னோடய என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூக்கு. நான் இன்றைக்கி இதுக்கு ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, லைக் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நாள் பண்ணுறா, அழுதுறாதடா அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் வந்து அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, இது நீ சிரிக்கிற காலம், நீ சிரி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ ஸ்பீச் முடிகிற வரைக்கும் நான் அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல எனக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட் என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா தம்பி 3 பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வரப்போ ஒரு 2 வருஷம் மட்டும் நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. கட் பண்ணால் நான் வந்து அப்படியே 26 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணி இந்த என்னோடய பேஷனை என்னை பர்சியூ பண்ண விட்டதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், படம் எடுக்கிறேன், இல்லை அடுத்தடுத்து ஏதோ பண்ண போகிறேன்னா அது கம்ப்ளீட்லி ஐ ஓவ் இட் டு மணி சார் தான். ஏன்னா மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் பார்த்து தான், அது எல்லாருக்குமே தெரியும், கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் இல்லைன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக நான் திருநெல்வேலியில் வந்து ஒரு பேங்க்லேயோ ஏதோ இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணிட்டு சிம்பிளாக இருந்திருப்பேன். எனக்குள்ளே வந்து சினிமா எடுக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி சினிமா பண்ணணும், இதுதான் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மணி சார் தான். அண்ட் இந்த படம் என்னுடைய லவ் லெட்டர் டு மணி சார் தான். இது நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஸ்ரீகணேஷ் அண்ணா, அப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண விஜய் நம்பியார் சார், அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன், நல்ல சேலரியோட. அண்ட் எனக்கு பிடிச்ச படங்களில் படம் பண்ணணும், சீக்கிரமாக படம் பண்ணணுங்கிற ப்ரெஷர் இல்லாமல் என்னை ஒர்க் பண்ண வச்ச அந்த 2 டைரக்டர்ஸ்க்கும் நான் இந்த டயத்தில் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த கம்பெனியில் என்னை ரெஃபர் பண்ண ரஞ்சித் ஜெயக்கொடி சார், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே என் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் தான் என்னை யுவராஜ் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவருக்கும் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் லைக் எல்லாருக்கும் தெரியும், லைக் இதோட ரிலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்போ நான் வந்து லைக் வந்து ரொம்ப ஒரு டைம்லேயும் நான் ஒரு மாதிரி இருந்திருக்கிறேன். லைக் வந்து சில சமயம் பயங்கர கோபமாக இருந்திருக்கேன், சில சமயம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்திருக்கிறேன், ரொம்ப பேசிவ் அக்ரெசிவாக இருந்திருக்கிறேன். என்னை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்ட என்னோடய ரூம்மேட்ஸ், ஆண்டவர் நகர் கொடம்பாக்கம் ரூம்மேட்ஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரிச்சியிலேருந்து அண்ட் தென் பாண்டியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல், ராகுல், என்டையர் லார்ட் டான்ஸ் டீம் எல்லாருக்குமே. ஏன்னா சின்ன பிரேக் எடுத்து நான் எங்கேயாச்சும் போய் அவங்க கூட இருந்து சரி ஓகே 2-3 டேஸ் அவங்க கூட இருக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி நான் யார் என்ன இது எதுவுமே தெரியாத டைமில் கூட என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடித்து கொடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு
பார்த்தா மாறிச்சு. அதை நடிச்சு கொடுத்த என்னோட என்டையர் நான் பண்ணின ஆல்மோஸ்ட் 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்த எல்லா கேஸ்ட் அண்ட் குரூவுக்குமே நான் வந்து இந்த மொமெண்ட்டை தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒன்ஸ் மோர் பற்றி பேசுகிறேன். ஒன்ஸ் மோர் வந்து லைக் வந்து ஒன்ஸ் மோர் பற்றி நான் ஆரம்பிக்கணுனாலே நான் அர்ஜுன்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் ஆரம்பித்தது இதோட இன்ஃபேக்ட் அது வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே முதல் லைன்லேருந்தே வந்து அர்ஜுன் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருந்தார். என்னை வந்து எழுத வச்சதே அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஃபார்மலாக மீட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யா நாராயணன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இந்த லைன் சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நான் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எழுதிட்டியான்னு கேட்டு என்னை விடாமல் பெர்சியூ பண்ணி அவரே வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து கதையை சொன்ன ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். என் கதையை உடனே ஓகே பண்ணிட்டாரு. அர்ஜுன் கூட வந்து நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஃபேன் தான். அதனால தான் இந்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அவர் வந்து செட்டில் வந்து கேட்டது, நீ வந்து இந்திரா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீ அப்ரிஷியேட் பண்ணுற, அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்ரிஷியேட் பண்ணுற, என்கிட்ட நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறே பிடிக்கலன்னா. நான் வந்து ஒர்க் பண்ணதே அவர் பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலி வந்து August 28 வெயிட் பண்ணுறேன். அவருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கா, நான் பண்ணினது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு சில பெர்ஃபார்மன்ஸஸ் நான் இது இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல தோணும். பட் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எடிட்டில் பார்க்குறப்போ, ஏன்னா இந்த அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்க இந்த கேரக்டர் ரகுங்கிறது வந்து எனக்கு வந்து எனக்கு அது ரொம்ப நான் மெட்டிகுலஸாக எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த 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 வழி இப்படி தான் இருக்கணும், இந்த சொல் இப்படி தான் வரணும், இந்த ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கணும்னு சின்னதாக இது பண்ணதுனால நான் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருந்தேன். பட் அதை எடிட்டில் பார்க்குறப்போ இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான், ஒரு பெரிய டைமில் என்ன பேசுது, ஒரு 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜேர்னியை பேசுது, அதில் இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஷனை பேசுது. அதை எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த ரோலில் எனக்கு வந்து எனக்கே வந்து வேற ஒரு நான் எழுதுனது ஒரு ரகு நான் எழுதிட்டேன். பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கொடுத்தது அர்ஜுன் தான். இந்த ரகுங்கிற கேரக்டரை வேறு யார்கிட்டையும் நான் நரேட் பண்ணலை. பட் யார்கிட்ட பண்ணியிருந்தாலும் உங்களை மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து அதித்திட்ட வந்து நான் வந்து நரேட் பண்ணப்பவே எனக்கு தெரியும் இவங்க தான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஞ்சலிக்கு ரொம்ப க்ளோஸர் அவங்க. அண்டு எங்கள் செட்டு வந்து ரொம்ப நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் செட்டு வந்து ஹாப்பியாக இருக்காது. செட்டு வந்து புயல் வேகத்தில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஏன்னா 2 டைம் லைன்ஸ், கேலிக்கட், சென்னை அண்டு ஏகப்பட்ட வெட்டிங் ஃபிலிம் 13 சாங்ஸ் இருக்குன்னா நான் வந்து தினம் ஒரு 40 மாண்டாஜ் எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இந்த செட்டில் இருக்கிற இந்த பரபரப்பான இந்த நேரத்தில் இதை ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தது ஒரே பர்சன் வந்து அஞ்சலி தான். என் டைரக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே அஞ்சலி இருக்கிறாங்கன்னா அப்படியே வந்து செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் ஆஸ் அ பர்சனாகவும் அவங்க அப்படி தான். லைக் வந்து ரொம்ப இன்ஹரண்ட்லி என்னது குட்னஸ் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து நான் அவங்கள்ட்ட பார்த்தேன். ஏன்னா வந்து தான் வேலையை செய்கிறதும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், தான் ஒர்க் பண்ணுற டேரக்டரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அண்ட் தன்னை சுற்றி இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அதை தாண்டி வேறு என்ன இருக்க போகுது, அதை அவங்க பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ். அண்டு இந்த அஞ்சலின்னு நான் எழுதுன இந்த கேரக்டரை முழுக்க லைஃப் கொடுத்து மேஜிக்கலாக மாற்றி எனக்கு திருப்பி ஒரு எனக்கே வந்து இதுதான் அஞ்சலியான்னு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோனாக்கும் வந்து தேங்க்ஸ். ஏன்னா வந்து எல்லோரும் சுதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த படத்தில் தான் நேஷ் டெபியூ ஆகிறதா இருந்தார். என் கேமராமேன் ஃபாக்ஸி டெபியூ ஆகிறதா இருந்தாங்க, ஹெஷாம் ப்ரோ டெபியூ ஆகிறதா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லோரும் டெபியூ ஆகிட்டாங்க. நேஷ் யூத் பண்ணிட்டாரு, ஃபாக்ஸி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணிட்டாரு, ஹெஷாம் ப்ரோக்கு ஒரு ஃபிலிம் ரிலீஸ் வந்துருச்சு, எல்லோரும் ஆகிட்டாங்க. நானும் சோனாவும் மட்டும் தான் டெபியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சோனா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு மாதம் ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, நம்ம இப்போ டெபியூ ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் சம் பாயிண்ட் அவங்களும் ஒரு படம் சைன் பண்ணிட்டாங்க. சொன்னால் சோனா நீங்களும் டெபியூ ஆனதுக்கப்புறம் தான் டெபியூ ஆக போகிறேன்னு. பட் நம்ம 2 பேரும் ஒன்றா இந்த டெபியூ ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ரோல் அண்ட் இதுதான் என் டெபியூ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப ஈஸியான ரோல் கிடையாது. அண்டு அதை வந்து இப்படி ஒரு ப்ரெடாமினென்ட்லி இது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கிற படத்தில் இந்த கேரக்டரை எடுத்து அவங்க பண்ணினதும், அதுக்கு அவங்க கொடுத்த டெடிகேஷனும், அவங்க ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் டைலாக்ஸை கற்றுக்கிட்டு சிங்கிள் ஷார்ட்ஸ் பெரிய டேக்ஸை வந்து ஒத்துக்கிட்டு அண்டு இன்டென்சிட்டியோடு அவங்க பண்ணது வந்து எனக்கு வந்து பயங்கர இதாக இருந்துச்சு, ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சோனா. அண்டு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஏஸ்தட்டிக்ஸ்லேருந்து இதோட விஷுவல் கிராமர்லேருந்து எல்லாமே வந்து நானும் ஃபாக்ஸியும் சேர்ந்து பண்ணது தான். வி மேட் திஸ் ஃபிலிம் டுகெதர்னு தான் நான் சொல்லுவேன். ஃபாக்ஸி வந்து அரவிந்த் விஸ்வநாதன் என்னோட கேமராமேன். அவர் இங்கே இல்லை, இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருக்கிறாரு.
அவர் கூட தான் நான் வந்து என் ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ரொம்ப நாளாக தெரியுங்கிறத தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட்டை புல் பண்ணுறதுக்கும் இவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணுறதுக்கும் அண்ட் மேஜிக்கலாக நான் வந்து என்னெல்லாமோ ரெஃபரன்ஸ் அவர் காட்டுவேன். அது எல்லாத்தையும் கிடைக்கிற கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் வந்து ஓகே இதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ் அதே மாதிரி ஒரு படம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுது. ஜென்ரலாகவே வந்து நம்ம ஏதோ ஒரு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம்னா அது வந்து இமீடியட் அட்டென்ஷன் வந்து அந்த படத்தோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக எடிட் தான் இருக்கும். பட் எனக்கு உண்மையிலேயே இந்த படத்தில் நேஷ் கூட ஒர்க் பண்ணது வந்து முழுக்க முழுக்க நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கதை ஆக்சுவலி நேஷ் வந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்டு நேஷ் எனக்கு அப்போ தான் மட்டும் தான் தெரியும். நான் கதை சொன்னேன், அதை அவர் ரிசீவ் பண்ண விதத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே வந்து சில சமயம் வந்து வேறு ரீசன்ஸ்க்காக நான் வந்து சரி நேஷ் இதை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம்னு சொன்னால் கூட இல்லை ப்ரோ நீங்கள் இது தானே நீங்கள் இன்டென்ட் பண்ணுறீங்க, ஏன் அதுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு சொல்லி என் படத்தை நான் நினச்ச இன்டெகிரிட்டியோடு எடுக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நேஷ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ட்ராமாவை எடிட் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. நேஷ் வந்து அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்கிறாரு. அண்டு அவர் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ரைட்டர் டைரக்டரோட எடிட்டராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ நேஷ். அண்ட் ராஜ்கமல் அண்ட் நவா இந்த படத்தோட ஆர்ட் அண்ட் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன நம்பர் ஆஃப் டேஸில் ஒரு பெரிய வெட்டிங் ஃபிலிமும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 2 டைம்லைன்ஸ் இருக்குது, ஒரு காலேஜ் எபிசோடு இருக்குது, ஒரு ப்ரெசென்ட் எபிசோடு இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமான வந்து வேறு செட்டப்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்தி, மெஹந்தி, கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இந்த சின்ன லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைமில் பயங்கர மேஜிக்கலாக எனக்கு பண்ணி கொடுத்த அவங்க 2 பேருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். நவாவோட ஒர்க் எஸ்பெஷலி லைக் வந்து எல்லோரும் பட்டு காஸ்டியூம்ஸ் மாற்றிட்டே இருக்கணும், அதை கோஆர்டினேட் பண்ணி டீம் கூட ஒர்க் பண்ணி, ராஜும் அதே மாதிரி தான் நான் டக்குன்னு கேட்க மூவ் பண்ணி இதை வந்து முடிச்சு கொடுத்ததுக்கு வந்து அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஹெஷாம் ப்ரோ வந்து நான் வந்து அகெயின் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி அர்ஜுனுக்குமே தெரியும். லைக் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நரேட் பண்ணி இன்டர்வல் முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட கேட்டது வந்து இதுக்கு நீ யார் மியூசிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு வந்து 2-3 வேக நேம்ஸ் இருக்குது, பட் ஆனால் எனக்கு இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். யாருன்னு கேட்டார். ஹெஷாம்னு சொன்னேன். ஓ அப்போ இந்த அப்படின்னு கான்டாக்ட் கொடுத்தாரு. நான் அப்புறம் போய் மீட் பண்ண டைம்லேருந்து இப்போ நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுற டைம்ங்கிறது வேறு. பட் எல்லா டைம்லேயுமே என் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஓனப் பண்ணி எனக்கே வந்து ஒரு புது படமாக மாற்றி கொடுத்தது வந்து ஹெஷாம் தான். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறேன், இந்த படத்துக்குள்ள லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேலிஸ்ட் வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு தான் நான் எழுதினேன், அதை தான் ஆக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்தேன். பட் இப்போ எனக்கே வந்து இந்தந்த சுச்சுவேஷன்ஸில் நான் இந்த மாதிரி தான் சாங்ஸ் வந்து யோசிச்சிருந்தேனாங்கிறது மாறி போயிடுச்சு. எனக்கு வந்து அந்த இது மறந்து அவர் கொடுத்த ஒர்க்ஸ் தான் வந்து இன்றைக்கி நிற்கிது எனக்கு. அண்ட் என்றைக்குமே இந்த படத்தோட வெஸ்டிங் கார்டாக வந்து ஹெஷாம் தான் இருக்கிறாரு, இன்றைக்கி வரைக்குமே அதான் இருக்கிறாரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்ஸ் மோர்னால் வந்து அதோட ஆல்பம்லேருந்து தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அண்ட் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து நான் இந்த படத்தில் லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு திருப்பி இன்னொருத்தங்கள்ட்ட அங்கேருந்து டக்குன்னு அப்ரூவல் வாங்குறதுக்கு போவேன்னு சொல்லிட்டு நானே சரி ஓகே டக்குன்னு காலேஜ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு சாங் எங்கேஜிங்காகவும் பண்ணி, அண்ட் இந்த படத்தில் 13 பாட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் மிஸ் ஒருத்தி ஒரு சாங் தவிர்த்து மீதி 12 பாட்டு முழுக்க தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு அல்காரிதம் இந்த இது இருக்குது, இதை இப்படி மார்க்கெட் பண்ணி இது எதையும் யோசிக்காமல் இந்த படத்துக்கு நம்ம என்ன ட்ரூவாக பண்ணலாம், இது எவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றலாம். நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் ஒரு 10 சாங்ஸோடு நிறுத்திட்டோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஸ்கோரில் ஒரு 2 சாங்ஸ் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு போயம் ஆட் பண்ணேன். நான் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் தள்ளி போகிறப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஹெஷாம் வந்து சொல்லியிருக்கலாம், சரி சார் இப்போ என்ன இது ஓகே இப்போ நீங்கள் ஃபைனல் ரிலீஸ் டேட் போடுறீங்களா, இதை நான் முடிச்சு கொடுத்துறேன்னு. பட் ஸ்டில் எப்போ போனாலும் இது நம்ம ஒர்க்குன்னு வெளியில் போகுதில்ல, அப்போ நம்ம இதை கடைசி வரைக்கும் மேஜிக்கலாக மாற்றிட்டே இருப்போம்னு அவர் அதை பண்ணார். ஸோ தேங்க்ஸ் பிரதர். லைக் வந்து இந்த படம் நான் எழுதி ஷூட் பண்ணி அண்டு இப்போ எடிட் பண்ணி எல்லா டைம்லேயுமே வந்து என்கிட்ட வந்து சிலருக்கு வந்து தெரியும், சிலருக்கு வந்து தெரியாது. லைக் வந்து எல்லா டைம்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இதில் இருக்கிற கதை என்ன, இதோட தாக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் இருந்த ஒரு பர்டிகுலர் பகுதியை தான் நான் வந்து பிக் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து ஒரு கதையாக மாற்றிருக்கிறேன். அண்டு நான் வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு டைமில் இருந்தேன். அந்த டைமில் இருந்தப்போ நான் கோத்ரூ பண்ண விஷயங்களை சம்ஹவ் என்னால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே சினிமாவாக பார்க்க முடிஞ்சுது, அதை ஒரு கதையாக மாற்ற முடிஞ்சுது. அந்த மாதிரி மாற்றுறப்போ எனக்கு வந்து அதை வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான படமாக மாற்றணும். லைக் வந்து இந்த படம் அதுதான் பேசுது. லைக் வந்து சம்ஹவ்
இவென்ச்சுவலி எல்லாமே திங்ஸ் வந்து பெட்டராக மாறும். அண்ட் ஒன்ஸ் மோருங்கிற டைட்டிலே நாங்கள் அதுக்காக தான் போனோம். சம்ஹவ் எல்லாமே லைஃப்பில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற அந்த விஷயமோ, நான் சந்தித்த அந்த பர்டிகுலர் டைனமிக்ஸோ இருந்த டைம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் எழுதின ஒரு 3 வருஷம், இதுக்காக வெயிட் பண்ண ஒரு 2 வருஷம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பர்டிகுலர் டைம் தாண்டி எனக்கு இதை ஒரு படமாக மாற்றி, இதுதான் என்னுடைய மெமரி ஆஃப் அந்த விஷயம்னு இதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் இருக்கிறதா என்னுடைய மனசு, இந்த படத்தில் இருக்கிறதா என்னுடைய அறம், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நான் அந்த உலகத்தை பார்க்குற பார்வை. அண்டு எல்லோரும் வந்து August 28 இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, என்னென்னலாமோ நடந்திருக்குது. அண்ட் இந்த படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுற இன்டென்சிட்டி, பேஷன் எல்லாமே வந்து வேறு வேறு ஃப்ளக்சுவேஷன்ஸ்குள்ளே போயிருக்கு. பட் எந்த பாயிண்ட்லேயுமே இந்த படத்தில் இருக்கிற மேஜிக்கையும் இன்டெகிரிட்டியும் நாங்கள் விட்டதில்லை. அண்ட் உண்மையிலே யுவராஜ் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப உண்மையான, நாங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு படத்தை பண்ணியிருக்கிறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். August 28 வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், சாரி, இந்த கிளாப் சத்தம் கேட்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த படத்தில் 13 பாட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ நான் வந்து இந்த மியூசிக்கை வந்து நான் வந்து ஒரு லைக் பீப்புள் இது இத்தனை பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அதை நான் கண்டென்ட்டாக டெலிவர் பண்ணி ஒரு டைமும் கொடுக்குறப்போ அதை கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண வெங்கட் ரமணன் ப்ரோ, அவருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். அண்டு நிறைய டைம் நான் அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன், என்ன ப்ரோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன இதோட ரிலீஸ் இது என்னென்னு. அது டைமில் எனக்கு ரொம்ப கைண்டாக அவர் வந்து நான் அந்த மாதிரி லைக் வந்து ஷாஜன் ப்ரோவாக இருக்கட்டும், வெங்கட் ப்ரோவாக இருக்கட்டும், லைக் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று உண்டு, ஒரு லிட்டில் ரிலீஃப் என்ன செய்யும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு. ஒரு லிட்டில் ரிலீஃப்ங்கிறது பெரிய விஷயம். யாரோ ஒருத்தனுக்கு வந்து ஓகேடா நீ ஒன்று விடு, நீ ஒரு நல்ல ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது வந்து அது மீன் ஸோ மச். அதை எனக்கு கொடுத்த அந்த டைமில் இருந்த எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் படம் வந்து பாருங்கள். தேங்க்ஸ்.